ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். நமக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் என்கிட்ட சொல்றது உண்டு, எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆசையா இருக்குது, ஜெபிக்க தெரியல. அப்படியே நாங்கள் முட்டி முழகி வந்து கட்டுப்படுத்தி உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துருது, பராக்கு வந்துருது, ஜெபிக்க முடியல. ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கிறது என்று கேட்கிற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரம்தான் உங்களால ஜெபிக்க முடியும். இல்லைனாக்கும் ஜெபிக்கணும்னு உட்காரும் பொழுது தூக்கம் தான் வரும், கொட்டாயி தான் வரும், பராக்கு தான் வரும், எல்லாம் வரும். ஆக இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குதா, என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. நல்ல கவனமா கேளுங்க. பரவச பேச்சு பேசுறவங்க கடவுள்கிட்ட பேசுறாங்க, அவங்க பேசுறது மக்களுக்கு எதுவுமே புரியாது. ஆக இந்த பரவச பேச்சு தாங்க ஜெபிக்கிற வல்லமை. இந்த ஜெபிக்கிற வல்லமை யாருகிட்ட இருந்து கிடைக்கும்னாக்கும் பரிசுத்த ஆவி கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இந்த பரவச பேச்சுங்கிறது பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிற கொடை, ஆற்றல், வல்லமை. இந்த பரவச பேச்சு வரதுனால நம்ம நிரம்பப்பட்டுட்டோம்னாக்கும் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்கலாம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு கொட்டாயம் வராது, தூக்கமும் வராது, பராக்கும் வராது. ஆக இப்படிப்பட்ட ஜப வரத்துக்காக ஒவ்வொரு நபரும் ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த ஜப வரத்தை கொடுங்க, அந்த ஜப வல்லமை எனக்கு கொடுங்க, ஜப ஆற்றலை எனக்கு கொடுங்க என்று சொல்லி வாஞ்சியோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னாக்கா பரவச பேச்சினால நிரப்பப்படுவீங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அதுலயும் கூட மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. 8வது ஆற்றல் என்னவென்றால் வல்லமையோடு பரவச பேச்சு பேசுகிறோம் ஆற்றல். அந்த ஆற்றலுக்காக ஜெபிங்க, எனக்கு அது வேணுமையான்னு ஜெபிங்க. அப்போ ஜெபிக்கிற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கும் பொழுது வல்லமை கடந்து வரும், ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதங்க கடந்து வரும். இன்னைக்கு ஏராளமான மக்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? நேர தேவாலயத்துக்கு வருவீங்க, ஒரு லிஸ்டோட வருவீங்க. இது வேணும், 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 இது வேணும். ஆமேன், ஆமேன். அது இல்லைங்க ஜெபம். பரிசுத்தாவியால் நம்ம நிரம்பும் பொழுது, பரவச பேச்சு ஆற்றலினால் நிரப்பப்படும் பொழுது ஆவியிலும் உண்மையிலும் நிறைந்து ஜெபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இதத்தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சமாரிய பெண் இயேசுவை பார்த்து, எப்படி ஐயா ஜெபிப்பது, அந்த மலையிலையா இந்த கோயிலையா என்று கேட்ட பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மாதே நம்பு, நாட்கள் வருகின்றன, வந்தே விட்டன, இறை அடியார்கள், தெய்வ பிள்ளைகள் ஆவியிலும் உண்மையிலும் நிரம்பி ஜெபிப்பார்கள். எப்படி ஜெபிப்பாங்களாம்? ஆவியிலும் உண்மையில நிரம்பி ஜெபிப்பாங்க. ஆவியில உண்மையில நிரம்பி ஜெபிக்கணும்னாக்கும் இந்த ஜெப வரத்துக்காக ஜெபிங்க. இதுதாங்க பரவச பேச்சு வரும், ஜெபிக்கிற ஆற்றல். இந்த ஜெபிக்கிற ஆற்றல் நம்மள்கிட்ட இருந்தா தான் அருணாதர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, அதுபோல ஜெபிக்க முடியும். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க முடியும். இல்லைனாக்கும் நம்ம சொந்த பாணியில இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கும். ஆக உங்க ஜெப பாணியை மாற்றுங்க. பிரைஸ் தி லார்ட்.